ஆனால் அதுக்கு முன்னால் தாறுமாறாக அந்த அம்மாவை வந்து பேசிகிட்டு இருந்தவங்க தான் அவங்கெல்லாம். அது எல்லாத்தையுமே மறந்துட்டு இறந்த உடனே அப்படி வானளவுக்கு புகழ்வாங்க. அந்த மாதிரி நீதிமன்றம் செய்ய முடியாது. நீதி அப்படி கிடையாது, சட்டமும் அப்படி கிடையாது. அதனால் சில குற்றங்களில் தான் வந்து நீங்கள் மன்னிக்கிறதுக்கும் சமாதானமாக போகிறதுக்கும் எல்லாம் வழி இருக்கும். அப்படி அது தனி ஒரு ஷெட்யூல் இருக்குது. சட்ட புத்தகத்தினுடைய இறுதியிலேயே தனியாக ஒரு ஷெட்யூல் இருக்குது. அந்த ஷெட்யூலில் எந்தெந்த குற்றங்கள்லாம் சம்மந்தப்பட்டவர்கள் சமாதானமாக போயிடுறாங்கன்னு சொன்னாக்க நம்ம அதை ஏற்றுக்கொள்ளலாம். புரிஞ்சுங்களா? சில குற்றங்கள் வந்து அது மக்களுக்கு எதிரானவை, இந்த நாட்டுக்கு எதிரானவை, அரசமைப்புக்கு எதிரானவை. ஆகவே அதை ஒரு பொழுதும் அதை பாதிக்கப்பட்டவரும் சரி, அதை தாக்கியவரும் சரி, அவங்க 2 பேரும் சமாதானமாக போவதை சட்டம் ஏற்றுக்கொள்ளவே கொள்ளாது. புரிஞ்சுங்களா? அந்த மாதிரியான ஒரு தாக்குதல் தான் சந்திரலேகா மேலே நடந்தது. அதை வந்து மன்னிக்கிறதுக்கு சந்திரலேகாவுக்கு எந்த உரிமையும் கிடையாது, எந்த அதிகாரமும் கிடையாது. ஆனால் அவர் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறார் அதில். ஏன்னா எல்லாருக்கும் சுருளாங்கிற பேர் தெரியும், அவனுடைய உருவம் தெரியாது. நக்கீரனில் மட்டும்தான் அவனுடைய படம் வந்தது. அதே மாதிரி இந்த ஆசிட் வீசப்பட்ட சந்திரலேகாவினுடைய முகமும் நக்கீரனுடைய அட்டைப்படமாக வந்தது ஒரு தடவை. அது பல விஷயங்களை வெளியில் கொண்டு வந்தாங்க அவங்க.